ஹாய் செல்லகுட்டீஸ், நான் தான் உங்க ஹச்டி அஞ்சலிக்கா. உண்மையாவே சொல்றேன், நான் என்னால் நம்பவே முடியல. இவ்வளோ மெசேஜ் பண்ணுவீங்க, கமெண்ட் பண்ணுவீங்கன்னு. எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ் அக்கா. அந்த குட் நியூஸ் என்னக்கான்னு எல்லாரும் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. சொல்லுங்கக்கா, வீடியோ போடுங்கக்கா, வீடியோ போடுங்கக்கான்னு. எனக்கு 2 நாளும் ரொம்ப முடியல. நேத்து தான் அரவிந்த் ஊர்ல இருந்து வந்திருந்தானா, அவனுமே கேட்டுக்கிட்டே இருந்தான், என்னடின்னு. எனக்கு சொல்லல, நான் என் வாயாலே கேட்கணும் அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா கண்டிப்பா நான் சொல்லுவேன். கொஞ்சம் இழுத்தடிப்போம் தான் நானும் பேசாம இருக்கேன். எனக்கு தலைவலி, வாமிட்டிங் வந்து, ஆனா இப்ப நான் நினைச்சு கூட பாக்கல. இப்பனா வாமிட் வரும், தலைவலிக்கும். இப்ப ரொம்ப 2 நாளா வீடியோ வரலையா, அதனால தான் அந்த சார் தான் அந்த அரவிந்த் வந்துட்டாரு, கடைக்கு போயிட்டு வந்தாரு. கடைக்கு டீ போட்டுறாங்க, தலைவலிக்குது. போட்டு தரவா? டீ கூட போட்டு தர மாட்டாங்க. ஹாய் செல்லகுட்டி அப்படிதான் ஆரம்பிச்சிருப்பா. ஹலோ நண்பர்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நலம். ரொம்ப 2-3 நாளா 4 நாளா 4 நாள் நான் வீடியோக்கு வந்து 4 நாள் உங்களை நான் ரொம்ப மிஸ் பண்ணேங்க. ஐ மிஸ் யூ ஸோ மச். நிறைய பேர் நானே வீடியோவே இப்போ ரெகுலராக போடுறதில்ல, இனிமேல் ரெகுலராக வந்துடும். அதையும் கேட்குறீங்க போய் எனக்கு ஐயோ நான் போனால் கோயம்புத்தூர்லாம் பொண்ணுங்க மங்கமாக இருந்துச்சுங்க. ஐயோ பொண்ணுங்க கேரளா பொண்ணுங்க என்னடி கேரளா பொண்ணுங்க செம்ம ஜாலியாக இருந்துச்சு. என் ஃப்ரெண்டோட லவ்வர் வேற வந்துச்சா, அது அதை மட்டும் சொன்னா இல்லையா? ஐயோ கில்லாதடி அப்படி இல்லை, பொண்ணு வந்துச்சு. நான் தான் சொன்னேனே ஒரு ஃப்ரெண்டு பார்த்துட்டி அப்படின்ட்டு. ஓகே, அப்புறம் என்ன டாபிக் வரும்? இப்போ உங்களை ரொம்ப மிஸ் பண்ண, எல்லாரும் மிஸ் யூ. இனிமேல் ரெகுலராக வீடியோ வந்துடும். அப்புறம் வந்து தக்காளிக்கு 2 நாளாக வாமிட் எடுத்துக்கிட்டே இருக்காங்க. நானே முந்தானே வந்துட்டேன். முந்தானை வந்தா நேற்று வந்தேனா, முந்தாள் நைட்டு வந்தேனா, முந்தானே வந்துட்டேன் நான். ஆனால் வீடியோ எடுக்கல, ஏன்னா இவ்வளவும் முடியாமலே கிடக்கா. வாமிட்டாக எடுத்துட்டுருங்க. 3 நாளாக ஹாஸ்பிட்டல் வச்சுட்டு போயிட்டேன். குண்டு கொள்ளைக்கு வாமிட் எடுக்கிறா. என்ன குட் நியூஸ் கூட சொல்ல மாட்டா. என்னன்னு சொல்ல வைக்கிறேன் அந்த வீடியோவில் கடைசியாக. ஓகே, டாபிக் வருவோம். தக்காளி மிஸ் பண்ணியானே? ஆமா, கட்டுப்பா இப்ப வரோம். ஏன்டா வந்து ஐயோ மழை நனைஞ்சு போயிட்டாங்க 2 நாளா. ஐயோ நனைஞ்சு தாங்க பஸ்ல ஏறினேன். கடுப்புனா தாங்கல எனக்கு. தஞ்சாவூர்லாம் அடிச்சு பிரிச்சு எடுத்துட்டு அப்புறம் கோயம்புத்தூர்ல 2 பேரை மீட் பண்ண. எல்லாம் உண்மையா சொல்றேன், கோயம்புத்தூர் பசங்க தங்கமான பசங்க, நல்லா பேச்சு பழகிறது. அதேமாதிரி திருச்சி பசங்களும் சரி. என்னோட திருச்சி பசங்க என்னைக்கு நான் விட்டு கொடுக்க மாட்டேன், ஏன்னா நாங்கள் தானே படிச்சது. தக்காளி பார்த்தீங்கன்னா தக்காளி மூஞ்சியே மாறி போயிடுச்சு. நான் வந்து பார்க்க என்னடி இப்படி இருக்க, 2 நாள் தாங்க வந்துச்சு பார்க்காம. ஆளே டோட்டலாக மாறிட்டா. என்னன்னு கேட்குறேன், சொல்ல மாட்டேன். எங்கள் அம்மாட்ட கேட்குறேன், எனக்கு எங்கள் அம்மாட்ட எதுவும் சொல்லக்கூடாதுன்னு இருக்கு. நான் தான் வந்து கேட்கணும். அது இன்னும் நானும் கேட்கல, வந்தவங்க கேட்கல. ஏன்னா வீடியோ எடுக்கிறப்ப உங்களுக்கு நேராகவே கேட்டு மட்டும் நானும் வாயை திறந்துட்டேன். இப்போ தான் வீடியோ எடுத்தா. ஸோ என்ன குட் நியூஸ்னு இப்போ அவள்கிட்ட கேட்கணும். என்ன குட் நியூஸ் சொல்லுங்க. என்னன்னா சொல்ல மாட்டேன். நீ எங்கேயாவது என்னை கூட்டிட்டு போய் இல்லைன்னா ஏதாவது வாங்கி கொடு, அப்பதான் சொல்லுவேன். என்னன்னு எனக்கும் புரிஞ்சு போச்சு. பட் வந்து கன்ஃபார்மாக சொல்லணும். நான் எங்கேயும்லாம் அழைச்சிட முடியாது, உடனே அழைச்சிட்டு நல்லா தான் முடியாது. அப்பா நான் சொல்ல முடியாது. ஆமா, அதே மாதிரி உன்னை ஒரு பொண்ணு கெட்டிச்சிரி. சரி, அதெல்லாம் விட்டு. நான் சொன்னது செஞ்சா நான் சொல்லுவேன், இல்லைன்னா சொல்ல மாட்டேன். என்ன செய்யணும்? எங்க படத்துக்கு கூட்டிட்டு போ. படத்துக்காக படம் நான் வேணா உனக்கு செல்லுல ஏற்றி தரேன். நிறைய .com இருக்கு, ஏற்றி தரேன். நீ ஏன் கேட்குற? ஓகே, அப்புறம் என்னமோ சொல்ல வந்தேன். பைக்கு விசாரிச்சாங்க கோயம்புத்தூர்ல. ஐயோ பங்கமா இருக்குங்க கவாஸ்கி ஷோரூமு. புக் பண்ண போறப்ப நான் கண்டிப்பா எல்லாரையும் கூப்பிடுறேன். நானும் சொல்லிட்டு தான் இருக்கேன். மழை வேற விட மாட்டேது. காசு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் காசு ரெடி பண்ணணும். ஆனால் நான் ரெடி காசு கொடுத்து தான் எடுக்கிறேன். வந்து டியூவில் போட்டோம்னா நமக்கு ஏழ்ற ஒரு பெரிய ப்ரெஷர் ஆகிடும். அதனால ரெடி காசு கொடுத்து தான் எடுக்கிறேன். ஸோ இப்போ வந்து தக்காளிகிட்ட வந்து குட் நியூஸை வாங்குறோம். இப்போ என்னன்னு சொல்லுங்க. இப்போ மேடம் என்னன்னு சொல்லுங்க மேடம், ப்ளீஸ் மேடம், கெஞ்சி கேட்குறேன். நான் சொல்றேன்ல, நான் அழைச்சிட்டு போறேன். சொல்லு இப்போ எனக்கு குட் நியூஸ் சொல்லு. என்னடி ப்ராமிஸ்லாம் கேட்குற? ப்ராமிஸா? சரி அப்போ அழைச்சிட்டு போறேன். ப்ராமிஸ் வெள்ளிக்கிழமை சொல்றேன். வெள்ளிக்கிழமை 4 நாள் தான் பார்த்தேன். இங்க பாருங்க ஓரா பண்றா. இல்ல, அம்மாட்ட சொன்னேன், அம்மா வெள்ளிக்கிழமை பாத்துக்கலாம் பாப்பா அப்படின்னு. என்னன்னு சொல்லு. வெள்ளிக்கிழமை என்ன பாத்துக்கலாம்னா புரியல எனக்கு. வெள்ளிக்கிழமை டெஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டாங்க. என்ன டெஸ்ட்? அந்த இது அதான் கிட்டு, பிரெக்னன்சி கிட்டு. உண்மையா தெரியல, ஆனா அம்மா தான். அவ இன்னும் ஓகே ஆகலையா? ஓகே ஆகல. அப்பதான் வாந்தி எடுக்கிறியா? அதுல தெரிஞ்சுக்க வேண்டியதானே. அம்மா சொன்னாங்க கன்ஃபார்ம் தான் அப்படின்னு. ஆனா தெரியல, இப்ப டெஸ்ட் ஆனா அதுல பார்த்து தான் கன்ஃபார்ம் பண்ணணும். என்னடி சொல்ற? அதுக்கு ஏன் 4 நாள் பார்த்தா? எங்க அம்மா இருக்கு பாருங்க, அந்த சாமி பைத்தியம். ஐயோ,
இதுக்கெல்லாம் ஒரு நேரம் பார்ப்பாங்களாடி? அம்மா தான் பாப்போம் அப்படின்னு இருக்காங்க. வெள்ளிக்கிழமை வரையும் வெயிட் பண்ணணுமாடி? அம்மா தெரியாம நான் நீ எடுத்து வாங்கி பார்த்துரு. அம்மா அப்படின்னா பண்ணக்கூடாதுட்டாங்க. ஐயோ என்னங்க சொல்ற? சிரிக்காது, தியானமா இருக்கு. ஐயோ வெக்கமா தெரியும் எனக்கு. சிரிக்காது. என்னத்த பேச சொல்றேன்? ஐயோ நானே குழந்தைங்க, எனக்கு ஒரு குழந்தை. அப்பா நான் அடிக்க கூடாது. என்னடி சொல்ற? உண்மையாவா? அது பாப்போம், கன்ஃபார்மா இன்னும் தெரியல, பாப்போம். எனக்கு வேற கண்ணே கலங்குதுங்க. ஐயோ எங்க அம்மா பாத்தீங்களா எப்படி எல்லாம் சொல்லி வச்சிருக்கேன். உண்மையா சீரியஸா வாடி? பார்த்தாதான் தெரியும்ட்டேன். வாமிட்டு தான் எடுக்கிறியே. ஆனா ஜுரம் அடிக்காதே. ஆனா ஜுரம் அடிக்குது. தெரியல, பார்த்தாதான் தெரியும். கண்டு திங்காத, செக் பண்ணி கண்டு திங்காம இரு, வாமிட் வருதான்னு பாரு. அப்பதான் தெரியும், நம்மளே நினைச்சுக்கலாம். சரி ஒமட்டுதா சொல்ல முடியாது, நான் வெள்ளிக்கிழமை சொல்லுவேன். இப்ப நாளைக்கு பண்ணுவோம். அம்மா திட்டுவாங்க, அப்புறம் அம்மாட்ட சொல்லிடுவேன் போ. லட்சுமி இருக்கு பாரு எங்க அம்மா. ஐயோ ஆனா எங்க அம்மா வந்து கடுப்பும் எங்க அம்மா. ஓகே இதுக்கப்புறம் நான் என்ன பண்றது? வெள்ளிக்கிழமை தான் கன்ஃபார்மா? சரி நான் உனக்கு ஏதாவது, ஆனா கன்ஃபார்ம் என்னதான் படத்துக்கெல்லாம் கூட்டு போக முடியாதே. ஏன் படத்துக்கெல்லாம் வண்டிலாம் அழைச்சிட்டு போக முடியாது. ஐயோ சரி ஓகே இதாங்க பாப்போம். வெள்ளிக்கிழமை வரையும் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆனால் எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது. கன்ஃபார்மா பார்த்து சொல்லிட்டீங்கன்னா நான் ஐயோ இதெல்லாம் என்னத்த எப்படி இதெல்லாம் கொண்டாடணும் தெரியுமாடி? சரி கொண்டாடணும், கன்ஃபார்ம் பண்ணிட்டு கொண்டாடலாம். ஷோ ஓகே நீ பேசு. வெளியே சொல்லு அப்புறம் அவங்கள்ட்ட, அப்புறம் அவங்க கேக்குறாங்களா? வெள்ளிக்கிழமை சொல்றேன், எல்லாரும் ரொம்ப ஆர்வமா இருந்து மெசேஜ் வேற என்கிட்ட எனக்கு வேற டெக்ஸ்ட் பண்றீங்க நிறைய பேர். அம்மா கிட்ட சொன்னேன், அம்மா தான் சொன்னாங்க அம்மா பாப்பா இப்போதைக்கு வேண்டாம் வெள்ளிக்கிழமை பாத்துக்கலாம் அப்படின்னு. ஒரு 2 நாள் மட்டும் பொறுத்துக்கோங்க, ஏன்னா அவங்க பெரியவங்க சொல்லையில நம்ம கேட்காம இருக்க கூடாதுல்ல, அதனால அவங்களுக்காண்டி ஒரு 2 days, நம்ம அம்மாக்காண்டி 2 days பொறுத்துக்கலாம். வெள்ளிக்கிழமை கண்டிப்பா லைவா சொல்லுவேன். ஓகே எனக்கே ஒரு மாதிரியாவது. யாரும் என்னை தப்பா எடுத்துக்கிறாதீங்க. யாரும் தப்பா எடுத்துக்காதீங்களா? இதுல என்னடி இருக்கு? உண்மையா எனக்கே ஒரு மாதிரியா இருக்குங்க. இப்ப என்னத்த சொல்றது, வாய்ப்பு இது எனக்கு தெரியும். ஆனா பட் வந்து வாமிட் எடுக்கிறாளா, அப்பயே நான் நினைச்சேன், கன்ஃபார்ம் பண்ணேன். தக்காளி பேசு. ஷோ கடவுளே. ஓகே ஃபைனலி பார்ப்போம். வெள்ளிக்கிழமை தான் பார்க்கணும். ஸோ எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு நான் வந்து சாரி சொல்லிக்கிறேன். நிறைய பேருக்கு சாரி. இனிமேல் ரெகுலராக வீடியோ வரும், கண்டிப்பாக வரும். தக்காளி நானும் வீடியோ கொடுத்துக்கிட்டு எவ்வளோ முடியுமோ கொடுத்துக்கிட்டு இருப்போம். இருக்க இந்த மாதிரி வீடியோ நிறையாவே வரும். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நான் லைவே போகிறேன். கண்டிப்பாக லைவ் வரும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு. யூடியூப்ல லைவ் வருமா? நான் இன்ஸ்டாலையும் வருவேன் கண்டிப்பாக. இனிமேல் இன்ஸ்டாலே ரெகுலராக வீடியோ போகிறேன். என்னோட பேஜ் ஃபாலோ பண்ணாதவங்க கண்டிப்பாக போய் ஃபாலோ பண்ணியே. தக்காளோட பேஜும் இருக்குது. மொத்தம் 3 இன்ஸ்டா ஐடி இருக்குது. 3த்தையும் ஃபாலோ பண்ணுங்க. ஒன்று வந்து அரவிந்த்லி, இன்னொன்று என்னடி உன்னோட சொல்லு, என்னோட ஹாட் த்ராட்ல 3த்தையும் ஃபாலோ பண்ணிங்க. கண்டிப்பாக அவங்களோட ஆதரவு எனக்கு கண்டிப்பாக தேவை. அப்புறம் பப்ஜி லைவ் இனிமேல் வருவேன். பப்ஜி வந்து HD கேமிங், அது வந்து யூடியூப் சேனல், அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கேன். பப்ஜி தினமும் லைவ் வருவேன். ஓகே நான் வந்து வெள்ளிக்கிழமை மணிக்கு நான் வீடியோ லைவ் போடுறேன். நாளைக்கு ஒரு வீடியோ ஏதாவது ஃபன்னான வீடியோ, நான் மாப்பிள்ளை இல்லைனா எங்கள் அம்மா இல்லைனா தக்காளி 3 பேர் வச்சு ஒரு வீடியோ எடுக்கணும். கண்டிப்பாக பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே பாய், லவ் யூ. கண்டிப்பாக வெள்ளிக்கிழமை போடுறோம் லைவ். லவ் யூ, பாய். ரொம்ப